பொதுக்குழு நடைபெறும் சமயத்தில் வருங்கால முதல்வரே என தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்தை குறிப்பிட்டு ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில், இப்போ பொதுக்குழுக்கான களம் தயாராகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு செய்தி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன நடந்தது? காயத்ரி, தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுக்குழு இன்று காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. இதற்கான அந்த பணிகள் வேகமாக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில்தான் சில இடங்களில் வருங்கால முதல்வரே என்று பொதுச் செயலாளர் பேரை போட்டிருந்தார்கள். இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. இது வெளியாகி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் அந்த போஸ்டரில் பார்த்தீர்கள் என்றால் சென்னை புறநகர் மாவட்டத்துடைய செயலாளரான ஈசிஆர் சரவணன் புகைப்படமும் அவருடைய பெயரும் இடம்பெற்றிருந்தது. அவருடைய பெயரில் தான் இந்த போஸ்டர் வெளியிடப்பட்டிருந்தது. இது தான் ஒட்டவில்லை, இது தங்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் ஒட்டியிருக்கிறார்கள், எங்கள் முதுகில் குத்த வேண்டாம் என்று அந்த சரவணன் சமயத்தில் பேட்டி கொடுத்திருந்தார். அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பு கொடுத்திருந்தார். இந்த நிலையில் தான் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரான என் ஆனந்த் பேட்டி அளித்திருக்கிறார். குறிப்பாக இந்த போஸ்டர் விவகாரத்தில் புகார் அளிக்கப்படும், யார் ஒட்டினார்களோ அவர்கள் மீது புகார் அளிக்கப்படும். இந்த போஸ்டர் 4 இடங்களில் ஒட்டப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு விஷமிகளுடைய செயல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் இது போன்ற விஷயங்கள் பல்வேறு நேரங்களில் செய்யப்படுகிறது. எனவே இந்த முறை அந்த போஸ்டரில் போஸ்டர் விவகாரத்தில் புகார் அளிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த பொதுக்குழு கூட்டமானது இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த போஸ்டர் வெளியாகி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த போஸ்டரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சென்னை புறநகர் மாவட்டத்துடைய ஈசிஆர் சரவணன் கூறுகையில் இது மறைமலை நகரில் ஒட்டப்பட்டிருக்கிறது, இது வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மறைமலை நகர் இவருடைய எல்லைக்கு, இவருடைய மாவட்டத்திற்குள், சென்னை புறநகர் மாவட்டத்திற்குள் வரவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். காயத்ரி, நன்றி செந்தில், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.